ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எப்படி எல்லாம் டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி தாங்க பேச போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு காலையில எந்திரிக்கணும்னா என்ன பண்ணுவோம்னா, நைட்டே அலாரம் அப்படிங்கறத செட் பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஆனா காலையில அந்த டைம்ல அலாரம் வந்து அடிக்கும் போது நமக்கு தான் ஸ்னூஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ஸ்னூஸ் பண்ணிட்டு திரும்ப தூங்கிடுவோம். அப்போ நம்ம ஒரு காலகட்டத்தில் எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்சிருப்போம், இந்த டைம்க்கு அலாரம் அடிச்சோடனே நம்ம எந்திரிக்கிறோம், இதெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்ப அந்த டே ஃபுல்லாவே நீங்க எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்க மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதுவே அந்த அலாரம் அப்படிங்கறது அடிச்ச உடனே நீங்க எந்திரிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஷெட்யூல் பண்ண டைம்ல எல்லாமே நீங்க முடிச்சிருப்பீங்க. அந்த டே ஃபுல்லா நீங்க வந்து ஃபுல்ஃபில்டா ஒரு ஹாப்பியா நம்ம வந்து இந்த எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம ஸ்னூஸ் பண்றதுல இருந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்னூஸ் ஆப்ஷன் இருக்கிறதையே மறக்க ஆரம்பிப்போம். ப்ரோக்ராஸ்டினேஷன்ங்க நெக்ஸ்ட். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒர்க்கை நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலம் வந்து தாழ்த்திக்கிட்டே இருப்போம். அடுத்த நாள் பண்ணிக்கலாம் சொல்லி. அப்ப நமக்கு வந்து தெரியறது இல்ல, நம்ம சக்சஸும் வந்துட்டு நம்ம சக்சஸை வந்து ரீச் பண்றதையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, காலம் வந்து தாழ்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இன்னைக்கு ஒர்க்கை முடிக்கணும்னு நினைக்கிறோம்னா அந்த நாளே நம்ம வந்து முடிச்சிடலாங்க. பாஸ்ட் லைஃபை நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபீல் பண்ணுவோம். ப்ரெசென்ட்ல ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ப்ரெசென்ட்ல நம்ம ஃபீல் பண்றனால பாஸ்ட் லைஃப் எதுவுமே வந்து மாற போறது இல்லை. ஸோ நம்ம ப்ரெசென்ட்ல ஃபீல் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம இருக்கலாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினைச்சு ப்ரெசென்ட்ல ஃபீல் பண்ணுவோம். இப்படி நம்ம ஃபீல் பண்றதுனால ஃபியூச்சர் மாறப்போகுதா அப்படின்னா எதுவுமே வந்து மாறாது. ஒன்ஸ் நம்ம வந்து ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு ப்ரெசென்ட்ல ஒர்க் போடுற வரைக்கும். ஸோ நம்ம ஒர்க்கை வந்து போட ஆரம்பிக்கலாம். ஃபியூச்சர்ல நம்ம ஹாப்பியா இருக்கலாம். கம்பேரிசன் அப்படிங்கிறது பண்ணவே கூடாதுங்க. நம்ம மற்றவங்க கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து டைம் அப்படிங்கிறது வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றோம். இப்போ அவங்க வந்து சொல்றாங்க இதுல வந்து ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறோம். அப்படி பிடிக்காத கோர்ஸை வந்து படிக்கிறனால நம்ம என்ன பண்றோம்னா, டைம் அப்படிங்கறது வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிடிக்காத ஒரு ஒர்க் பண்ணி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்றோம். பிடிச்ச ஒர்க்கை வந்து பிடிச்சு வந்து நம்ம வந்து செய்வோம். பிடிக்காத ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரெஸ்டா வந்து செய்வோம். ஸோ பிடிக்காத ஒர்க்கை வந்து நம்ம செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேலாவது நம்ம பிடிச்ச ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படிங்கறத ஸ்க்ரோல் பண்ணி டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வந்து என்னென்னலாம் கத்துக்க முடியுமோ அந்த விஷயத்த வந்து நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும். மத்தவங்க மேல குறை வந்து கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்றோம், டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நம்ம மேல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமா உயரலாம். சோ மத்தவங்க மேல குறை வந்து கண்டுபிடிச்சு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம மேல என்ன குறை இருக்கோ நம்ம அந்த டைம்ல அதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம அதை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒருத்தவங்க மேல நம்ம வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது மத்தவங்க மேல வைக்காம அந்த டைமை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த டைம்ல ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம ரிஸ்க் அப்படிங்கறத எடுத்தாதான் நம்ம லைஃப் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ ரிஸ்க் எடுக்க நம்ம வந்து பயந்துகிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரிஸ்க் அப்படிங்கறது எடுக்க ஆரம்பிக்கணும். ஒரு சில இடத்துல நம்மளுக்கு பிடிக்கலனா கூட அவங்க வந்து ஹர்ட் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நோ சொல்லாம எஸ் சொல்றோம். சோ நம்ம நோ சொன்னோம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம வாழ்க்கைய வந்து வேற இடத்துல வந்து மாறி இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேலாவது நோ சொல்ல கத்துக்கணுங்க. சோ இதெல்லாமே நம்ம வந்து பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியா லைஃப்ல வந்து இருக்கலாம், நம்ம சக்சஸும் ஆகலாம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. தொடர்ந்து இது மாதிரி நான் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.